சந்துருக்கு என்ன எண்ணம்னா, ஐயோ கிராமத்துல அத்தனை பேர் எதிர்க்கும் நமக்கு அசிங்கமா ஆயிடுமே, நம்ம தெரியாம எடுத்துட்டோன்ட்டு நம்ம இதை எப்படி மாத்தலாம்னு ஒரு யோசனையா அவருக்கு. அவருடைய சமையல்காரர்கள் 2-3 பேரை கூப்பிட்டாருங்களாம். கூப்பிட்டு பிரமாதமான விருந்து செஞ்சாருங்களாம். என்னெல்லாம் சமைச்சாருன்னா, கோழி குருமா, ஆட்டுப்பாயா, நண்டு வறுவல், எறா வறுவல், சொரா புட்டு, சங்கரா மீன் குழம்பு, இந்த மாதிரி பல வகையான விருந்த வச்சுட்டாருங்களாம். கிராமத்து மக்கள் சந்துரு வீட்டு வாசல்ல போய் நின்னுட்டாங்களாம். சந்துருக்கு உடனே என்ன செய்யறதுன்னு புரியாம வாங்க வாங்க வாங்கன்னு வரவேற்றாருங்களாம். எல்லாரும் உட்காருங்கன்னு சொல்லி அவங்கள உட்கார வச்சு தண்ணி கொடுத்தாருங்களாம். கொடுத்த உடனே உங்களை தான் நான் பார்க்க வந்துகிட்டே இருக்கிறேன், உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு விருந்து கொடுக்கலான்னு எனக்கு ஒரு எண்ணம், சமையல்காரங்க பிரமாதமான சமையல் பண்ணியிருக்கிறாங்க வாங்கன்னு சொல்லிட்டு விருந்து உபசரிக்க ஆரம்பிச்சுட்டாருங்களாம். அவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சு வந்த கிராமத்து ஜனங்களுக்கு நாக்குல தண்ணி ஊற ஆரம்பிச்சதுங்களாம், வாசம் மூக்கு அடைச்சதுங்களாம். இந்த சந்துரு கொடுத்த விருந்த சாப்பிட்டுட்டு போயிடணும்னு சொல்லிட்டு பிரம்மாண்ட விருந்த மூக்கு பிடிக்க தொண்டை முட்டை சாப்பிட்டுட்டாங்களாம். சாப்பிட்டு முடிச்ச உடனே இவங்க எல்லாருக்கும் ஒரு எண்ணம்மா, என்ன எண்ணம்னா, சந்துரு இவ்ளோ செலவு பண்ணி நமக்கு விருந்து கொடுக்குறாரே, ஒரு பூசணிக்காவே அவர் திருடி இருப்பாருன்னு ஒரு எண்ணம்மா. அதனால யாருமே அவர் எந்த வார்த்தையும் கேட்காம எல்லாரும் பணிவா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். ரகுக்கு பெரிய ஏமாற்றம்மா. குட்டி பழமொழி கதையில இருந்து ஒரு பழமொழி வெளியே வந்துச்சுங்க. முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. தப்பு பண்றவங்க மாட்டிக்காம இருக்கிறதுக்கு சில விஷயங்களை மறைச்சு பண்ணுவாங்களாம். அததான் முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் இந்த பழமொழி கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.